வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான 66வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிய ஆட்டத்தின் முழுமையான விமர்சனத்தை தான் நாம் இப்போது மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். மே 21ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான போட்டியில் இரு அணிகளின் கேப்டன்களான குஜராத் டைட்டன்ஸின் சுப்மன் கில் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ருதுராஜ் கேக்வாட் ஆகியோர் டாஸ் சுண்ட மைதானத்திற்கு வந்தனர். டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு கேப்டன் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். தொடக்கம் முதலே இருவரும் சென்னை அணியின் பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தனர். குறிப்பாக சுப்மன் கில் மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடி பவர் பிளே ஓவர்களிலேயே சென்னை பந்துவீச்சாளர்களுக்கு கடும் நெருக்கடியை அளித்தார். சென்னை அணியின் பந்துவீச்சாளர்களான முகேஷ் சௌத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன் மற்றும் குர்ஜப்னீத் சிங் ஆகியோரின் பந்துவீச்சை மிகவும் எளிதாக எதிர்கொண்ட இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு ஒரு இமாலய பார்ட்னர்ஷிப்பை அமைத்தது. சுப்மன் கில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெறும் 23 பந்துகளிலேயே தனது அரைசதத்தை பூர்த்தி செய்து மிரட்டினார். மறுமுனையில் சாய் சுதர்சனும் தனது அட்டகாசமான ஃபார்மை தொடர்ந்து வெளிப்படுத்தினார். இந்த ஜோடி 12.2 ஓவர்களில் 125 ரன்கள் குவித்து குஜராத் அணிக்கு ஒரு பிரம்மாண்டமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. சுப்மன் கில் 37 பந்துகளில் 7 பவுண்டரிகள் மற்றும் 3 இமாலய சிக்சர்களுடன் 64 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். சாய் சுதர்சனுடன் அதிரடி வீரர் ஜோஸ் பட்லர் ஜோடி சேர்ந்தார். சாய் சுதர்சன் தொடர்ந்து அபாரமாக விளையாடி தனது 5வது தொடர்ச்சியான அரைசதத்தை பதிவு செய்து அசத்தினார். அவர் 53 பந்துகளில் 7 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் உட்பட 84 ரன்கள் குவித்து 19வது ஓவரில் ஆட்டமிழந்தார். இதற்கிடையே ஜோஸ் பட்லர் தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினார். சென்னை பந்துவீச்சாளர்கள் வீசிய யார்க்கர் மற்றும் பவுன்சர் பந்துகளை லாவகமாக எதிர்கொண்டு பந்துகளை பவுண்டரி எல்லைக்கு வெளியே பறக்கவிட்டார். பட்லர் வெறும் 27 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் விளாசி 57 ரன்களுடன் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். ராகுல் தெவாட்டியா சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தாலும் கடைசி ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் 3 பந்துகளில் ஒரு சிக்சர் உட்பட 7 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 229 ரன்கள் என்ற மிக பிரம்மாண்டமான இலக்கை நிர்ணயித்தது. சென்னை அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை அன்ஷுல் கம்போஸ் 4 ஓவர்களில் 56 ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். முகேஷ் சௌத்ரி 4 ஓவர்களில் 36 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டையும், ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவர்களில் 47 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர். நூர் அகமது 3 ஓவர்களில் 41 ரன்களும், குர்ஜப்னீத் சிங் 4 ஓவர்களில் 31 ரன்களும் விட்டுக் கொடுத்து விக்கெட் எதுவும் வீழ்த்தவில்லை. சிவம் துபே ஒரு ஓவர் வீசி 15 ரன்கள் விட்டுக் கொடுத்தார். ஒட்டுமொத்தமாக சென்னை அணியின் பந்துவீச்சு குஜராத் பேட்ஸ்மேன்களின் அதிரடிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறியது. 230 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்த களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தொடக்கமே பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. முதல் ஓவரை வீசிய முகமது சிராஜ் தனது முதல் பந்திலேயே சஞ்சு சாம்சனை விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லரிடம் கேட்ச் ஆக்கி டக் அவுட்டில் வெளியேற்றினார். இதனால் சென்னை அணி ரன் கணக்கை தொடங்கும் முன்பே முதல் விக்கெட்டை இழந்தது. அதன் பிறகு கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் மற்றும் மேத்யூ ஷா ஆகியோர் சற்று நிதானமாக ஆட முயன்றனர். ஆனால் முகமது சிராஜ் வீசிய 3வது ஓவரில் ருதுராஜ் கேக்வாட் 7 பந்துகளில் ஒரு பவுண்டரி மற்றும் 2 சிக்சர்களுடன் 16 ரன்கள் எடுத்த நிலையில் கிளீன் போல்டாக்கி வெளியேறினார். அதே ஓவரில் ஊர்வில் பட்டேலும் சிராஜ் பந்துவீச்சில் பிரசித் கிருஷ்ணாவிடம் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆனார். பவர் பிளே ஓவர்களில் சிராஜின் இந்த அபாரமான பந்துவீச்சு சென்னை அணியை முற்றிலுமாக நிலைகுலையச் செய்தது. மறுமுனையில் மேத்யூ ஷா 14 பந்துகளில் 3 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சருடன் 24 ரன்கள் எடுத்து டகிசோ ரபாடா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். கார்த்திக் சர்மா 15 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்திருந்த போது சுப்மன் கில்லின் துல்லியமான பீல்டிங்கால் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். 7 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 5 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் சிவம் துபே களமிறங்கி குஜராத் பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக ஒரு அதிரடியான எதிர் தாக்குதலை தொடுத்தார். சிவம் துபே தனது வழக்கமான பாணியில் பந்துகளை மைதானத்தின் நாலாபுறமும் சிதறடித்தார். அவர் சந்தித்த 17 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 4 ராட்சத சிக்சர்களை விளாசி 47 ரன்கள் குவித்தார்.
துபேவின் இந்த அதிரடி ஆட்டம் சென்னை ரசிகர்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை அளித்தது. ஆனால் 11வது ஓவரில் ரஷித் கான் பந்துவீச்சில் சுப்மன் கில்லிடம் கேட்ச் கொடுத்து துபே ஆட்டமிழந்தார். துபேவின் விக்கெட் வீழ்ந்தவுடன் சென்னை அணியின் வெற்றி வாய்ப்பு முற்றிலுமாக மங்கியது. டெவால்ட் கிரேவிஸ் 10 பந்துகளில் 8 ரன்கள் எடுத்து ரஷித் கான் பந்துவீச்சில் வெளியேறினார். அன்ஷுல் கம்போஸ் 8 பந்துகளில் 1 பவுண்டரி மற்றும் 2 சிக்சர்களுடன் 19 ரன்கள் எடுத்து போராடினாலும் அவரும் ரஷித் கான் பந்துவீச்சில் ஜேசன் ஹோல்டரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் நூர் அகமது ஒரு ரன்னிலும் ஸ்பென்சர் ஜான்சன் டக் அவுட்டிலும் ககிசோ ரபாடா பந்துவீச்சில் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 13.4 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 140 ரன்களுக்கு சுருண்டது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 89 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தனதாக்கியது. குஜராத் அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை முகமது சிராஜ் பவர்பிளே ஓவர்களில் மிகச் சிறப்பாக பந்து வீசி 3 ஓவர்களில் வெறும் 26 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த சிறப்பான பந்துவீச்சுக்காக அவருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. ககிசோ ரபாடா 3.4 ஓவர்கள் வீசி 32 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் ரஷித் கான் 2 ஓவர்கள் வீசி 18 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி சென்னை அணியின் பேட்டிங் வரிசையை நிர்மூலமாக்கினர். அர்ஷத் கான் 2 ஓவர்களில் 24 ரன்களும் ஜேசன் ஹோல்டர் 2 ஓவர்களில் 27 ரன்களும் பிரசித் கிருஷ்ணா 1 ஓவரில் 13 ரன்களும் விட்டுக் கொடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி புள்ளி பட்டியலில் தங்களது நிலையை மேலும் பலப்படுத்திக் கொண்டது. சுப்மன் கில், சாய் சுதர்சன் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆகியோரின் அபாரமான பேட்டிங் மற்றும் முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, ரஷித் கான் ஆகியோரின் துல்லியமான பந்துவீச்சு என அனைத்து துறைகளிலும் குஜராத் அணி சென்னை அணியை விட பல மடங்கு சிறப்பாக செயல்பட்டது. நரேந்திர மோடி மைதானத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான குஜராத் ரசிகர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத சிறப்பான நாளாக அமைந்தது. தொடர்ந்து இதுபோன்ற IPL போட்டிகளின் சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் ஆட்ட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.